ஒரு ஊர்ல மோட்டு குருவி அப்புறம் ரோசி குருவின்னு ரெண்டு குருவி காட்டுல வாழ்ந்துட்டு வந்தாங்க. ரொம்ப சின்ன கூட்டுல ரெண்டு குருவிகளும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தாங்க. அப்ப ஒரு நாள் காட்டுல ரொம்ப பெரிய மழை புயல் வந்துச்சு. ரெண்டு குருவியும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏ ரோசி, ரொம்ப குளிர்துல, இந்த மழை எப்பதான் நிக்குமோ? எனக்கு வேற இந்த நேரம் பார்த்து சூச்சு வருது. ஹே மோட்டு, நானே குளிர்ல நடுங்கிட்டு இருக்கேன். இந்த நேரம் பார்த்து நீ பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே போ, என்ன பண்றது? ஏ ரோசி, நான் இப்படியே போனா வீடு ஃபுல்லா ஈரமாயிடும்ல, அப்புறம் வீட்டு ஃபுல்லா நனைஞ்சிடும். டேய் மோட்டு, வர கோவத்துக்கு ஏற்கனவே அடிக்கிற மழை ஃபுல்லா நனைஞ்சு போச்சு. இல்ல நீ போற பாத்ரூம் தான் நனைய போதா? கம்முன்னு அப்படியே திருப்பி போடா. இப்படியே ரெண்டு குருவியும் மழையில கஷ்டப்பட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மழை நிக்க ஆரம்பிச்சது. அப்பாடா, ஒரு வழியா இந்த மழை நின்னு போச்சு ரோசி. ஆனா நம்ம இனிமே இந்த கூட்டுல வாழ முடியாது மோட்டு. வேற வீடு தான் கட்டணும். ரோசி, எதுக்கு வேற வீடு? நான் பாத்ரூம் போயிட்டேனே, அதனாலயா? ஹே மோட்டு, நான் சீரியஸா பேசுறேன், நீ காமெடி பண்ற. இந்த கூடு மழைக்கெல்லாம் தாங்க மாட்டேங்குது. அதனால தான் நம்ம வேற கூட்டுக்கு போலாம். ரெண்டு குருவியும் காட்டுல கூடு கட்ட நல்ல இடம் தேடி அலைஞ்சாங்க. அப்ப ஒரு பெரிய மரத்தை பாக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன வீடு கட்டலான்னு முடிவு பண்றாங்க. ஹே மோட்டு, இந்த இடம் நல்லா இருக்குல்ல, நம்ம ஏன் இங்கேயே வீடு கட்டக்கூடாது? சரி சரி, நீ போய் நல்லா ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு குச்சி எடுத்துட்டு வா. ஏ ரோசி, இவ்வளோ நேரம் தேடி அலைஞ்சோம்ல, ரொம்ப டயர்டா இருக்கு. போய் நல்லா சாப்பிட்டு அப்புறமா போய் குச்சி எடுத்துட்டு வரனே. டேய் மோட்டு, எப்ப பார்த்தாலும் தின்றது தூங்குறதுனே இருக்க. அடுத்த மழை பெய்யறதுக்குள்ள நம்ம இந்த இடத்த கட்டி ஆகணும். போய் ஒழுங்கா குச்சி எடுத்துட்டு வா. மோட்டு குருவி ரோசி கிட்ட திட்டு வாங்கிட்டு குச்சி எடுத்துட்டு வர கிளம்பிச்சு. சே, இந்த பொண்டாட்டிங்களே இப்படிதான், எப்போ பார்த்தாலும் நம்மளை திட்டிகிட்டே இருப்பாங்க. மனுஷங்க தான் கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தா இப்போ என்ன மாதிரி குருவிங்களும் கஷ்டப்படுதுங்க. மோட்டு குருவி இப்படி புலம்பிட்டே போகும்போது வழியில ஒரு பெரிய மாம்பழ மரத்தை பார்த்துச்சு. அடடா அடடா, பார்க்கவே செமையா இருக்கே. இன்னைக்கு ஒரு புடி பயங்கரமா சாப்பிட்றோம், கொரட்டை விட்டு தூங்குறோம். ஆல்வேஸ் வெல்கம் யூ. இப்படி பேசிட்டே மோட்டு குருவி பழங்களை நல்லா சாப்பிட்டுச்சு. அப்பாடா, சாப்பிட்டு இந்த மாதிரி மல்லாக்கா படுக்கிறது எவ்வளோ சுகமா இருக்கு. ஆனா இந்த ரோசி குருவியை நினைச்சாதான் பயமா இருக்கு. அவ மட்டும் இப்ப என்ன பார்த்தா அவ்வளோதான். ஜாலியா சாப்பிட்டு என்ஜாய் பண்ண மோட்டு குருவிக்கு சாப்பிட்ட மயக்கத்துல ஒரு குட்டி தூக்கம் போட்டுச்சு. இந்த மோட்டு குருவி எங்க போச்சு? ஆளையே காணுமே. எவ்வளவு நேரம் ஆகுது? நமக்கு வேற பசிக்குது. சரி, மோட்டு வரதுக்குள்ள சாப்பாடு எங்கேயாச்சும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். அப்போ அந்த வழியா வந்த பென்னி குருவி மாம்பழத்தை எடுத்து வந்துடுச்சு. அண்ணன், இந்த மாம்பழம் எங்க கிடைச்சது உங்களுக்கு? எனக்கு பசிக்குது, கொஞ்சம் சொன்னீங்கன்னா உதவியா இருக்கும். இப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல தான் இருக்கு இந்த மாம்பழ மரம். அப்படியே அந்த மரத்துல ஒரு குருவி சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கும். அதை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க, இப்போதான் என்னை திட்டி அமிச்சுது. ரோசி குருவி அந்த மரத்தை நோக்கி போச்சு. அந்த மோட்டு குருவி நல்லா தூங்குறத பார்த்துச்சு. இந்த மோட்டு குருவியை குச்சி எடுக்க ஆரம்பிச்சா நல்லா சாப்பிட்டு தூங்குதா? உனக்கு இருக்கு மோட்டு. ரோசி குருவி மோட்டுவை போட்டு நல்லா அடிச்சது. ஏ மோட்டு, உன்னை குச்சி எடுக்க ஆரம்பிச்சா நீ நல்லா சாப்பிட்டு தூங்குறியா? எனக்கு வேற பசிக்குது. நான் இங்க சாப்பிட்டு வரதுக்குள்ள நீ குச்சியெல்லாம் போய் எடுத்துட்டு வா. சரிம்மா சரிம்மா, ரொம்ப கோவப்படாத, உடம்புக்கு ஆகாது. நான் இப்பயே போறேன், போய் குச்சி எடுத்துட்டு வரேன். ஒரு வழியா நிறைய குச்சிங்களை மோட்டு குருவி எடுத்துட்டு வந்துச்சு. ரெண்டு குருவிங்களும் சேர்ந்து மரத்துல வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க. இவங்களுக்கே தெரியாம இவங்க இருக்க மரத்துக்கு கீழே ஒரு குகை இருந்துச்சு. அந்த குகையில யார் இருக்கானா வல்லேன்னு ஒரு நாகினி இருந்துச்சு. இது தெரியாம மோட்டு குருவியும் ரோசு குருவியும் அங்க வீடு கட்டிட்டு இருந்தாங்க.
என்ன கேட்காம என்னோட மரத்திலே நீங்க வீடு கட்டுறீங்களா? உங்களுக்கு இருக்கு மொத்தமா. உங்களை ஒரு நாள் கவனிச்சுக்கிறேன். குருவிங்க சந்தோஷமா வீடு கட்டுதுங்க. ஆனா மரத்து கீழே இருக்க நாகினி இப்படி யோசிக்குது. இந்த குருவிங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ரெண்டு குருவிங்களும் சேர்ந்து மரத்துல வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க. இவங்களுக்கே தெரியாம இவங்க இருக்க மரத்துக்கு கீழே ஒரு குகை இருந்துச்சு. அந்த குகையில யாரு இருக்கானா வல்லேன்னு ஒரு நாகினி இருந்துச்சு. இது தெரியாம மோட்டு குருவியும் ரோசு குருவியும் அங்க வீடு கட்டிட்டு இருந்தாங்க. என்ன கேட்காம என்னோட மரத்திலே நீங்க வீடு கட்டுறீங்களா? உங்களுக்கு இருக்கு மொத்தமா. உங்களை ஒரு நாள் கவனிச்சுக்கிறேன். போன வீடியோல என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்து நாகினி என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். குருவிங்க பேசினதை கேட்ட நாகினி ரொம்ப கோவமா இருந்துச்சு. குருவிங்களை ஏதாச்சும் பண்ணணும்னு காத்துட்டு இருந்துச்சு. ஆனா மோட்டு குருவியும் ருசி குருவியும் எதை பத்தியும் கண்டுக்காம வீடு கட்டி முடிச்சாங்க. அப்பாடா, ஒரு வழியா என்னோட ஐடியால வீடு கட்டியாச்சு. வீடு பார்க்க செம்மையா இருக்கு. இப்போ நம்ம நல்லா சாப்பிட்டு தூங்கலாம். என்னது, உன்னோட ஐடியால கட்டினியா? ஏன் பேச மாட்ட? போய் குச்சி எடுத்து வர சொன்னா நல்லா சாப்பிட்டு தூங்குன. இப்போ வந்து உன்னாலதான் வீடு கட்டணும்னு சொல்றியா? ஐயோ, தேவையில்லாம இவகிட்ட வாயை கொடுத்து நம்மளே மாட்டிக்கிறோமே. டேய் மோட்டு, கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருடா. ஏய் மோட்டு, என்ன நான் இங்க கத்திட்டு இருக்க? நீ ஏதோ தனியா யோசிச்சுட்டு இருக்க. நான் என்ன லூசா தனியா கத்திட்டு இருக்கிறதுக்கு? ரோசி, நீ இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்க. அதான் உன்னை பார்த்துட்டே இருந்தேன். அதுக்குள்ள என்ன திட்டுறியே? நான் அழகுன்னு எல்லாருக்கும் தெரியும். சரி சரி, வா நம்ம வீட்டுக்குள்ள போலாம். அப்பாடா, எப்படியோ சமாளிச்சிட்டேன். இந்த பொண்ணுங்க கிட்ட பார்க்க அழகா இருக்குன்னு சொன்னா போதும், பண்ண எல்லாத்தையும் உடனே மறந்துடுறாங்க. எப்படியோ நம்ம இன்னைக்கு தப்பிச்சோம். வீடு நல்லா இருக்குல்ல? இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இனிமேல் புயல் வந்தா கூட நம்ம சேஃபா இருக்கலாம். குருவிங்க இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கீழே நாகினியும் குருவிங்களை எப்படி பழி வாங்குறதுன்னு காத்துட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் குருவிங்க இப்படி பேசிக்குதுங்க. ரோசி, நீ முட்டையிற காலம் வந்துச்சு. நம்ம உணவு கொஞ்சம் சேகரிச்சு வச்சுக்கணும். அதுக்காக நம்ம பக்கத்துல இருக்க காட்டுக்கு போலாமா? டேய் மோட்டு, நீயா இப்படி பேசுற? என்ன அதிசயமா இருக்கு. பொறுப்பெல்லாம் வந்துடுச்சே உனக்கு. சரி சரி, வா வா போய் பார்த்துட்டு வந்துடலாம். குருவிங்க பக்கத்துல இருக்க காட்டுக்கு உணவு எடுத்துட்டு வர போச்சுங்க. அப்போ நாகினி வெளியே வந்து பார்த்துச்சு. குருவிங்க ஃபுல்லா நாகினி குகை மேல பாத்ரூம் போய் வச்சிருந்ததுங்க. இத பார்த்த நாகினி ரொம்ப கோவமாகிட்டா. என்னோட இடத்துக்கு வந்து என்னோட குகையை நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்களா? உங்களை இதுக்கு மேல சும்மா விட முடியாது. நாகினி கோபத்துல போய் குருவிங்களோட வீட்டை உடைச்சிடுறா. இப்போ எப்படி அதுங்க வாழுதுன்னு நான் பாக்குறேன். அதுங்க வரட்டும், இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுறேன். குருவிங்க திரும்பவும் வந்து பார்க்கும்போது வீடு ஃபுல்லா உடைஞ்சிருந்தது. இத பார்த்த குருவிங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ரோசி, இப்படி ஆயிடுச்சு? எதனா நெல்நடுக்கம் வந்துச்சா? வீடு இப்படி உடைஞ்சு போயிருக்கே. எனக்கும் ஒன்றும் புரியலையே. நம்ம போகும்போது நல்லா தானே இருந்துச்சு. இப்போ எப்படி ஆச்சு இதெல்லாம்? நான் தான் வீடை நொறுக்கினேன். இப்போ என்ன அதுக்கு? ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க ரெண்டு பேரும், இல்லனா வீடை நொறுக்குனா மாதிரி உங்களையே நொறுக்கிடுவேன். எவன்டா அவன் மறைஞ்சிருந்து பேசுறது? எங்களை போக சொல்ல நீ யாருடா? தைரியமா வந்தா வெளியே வர பார்க்கலாம். நாகினி வெளியே வந்து குருவிங்களை பார்த்துச்சு. நாகினிய பார்த்ததும் குருவிங்க ரெண்டும் பயந்துடுச்சுங்க. என்னடா தைரியமா இருந்தா வெளியே வர சொன்ன, இப்போ என்ன பண்ணுவ சொல்லு. பா பா அக்கா, நீங்களா? நீங்க எப்படி இங்க? அதுவும் எங்க வீட்டு கீழே? என்னது, இது உங்க வீடா? டேய், இது என் வீடு. நீங்க தான் என்னோட இடத்துல வந்து தங்கியிருக்கீங்க. நாகினி அக்கா, நீங்க இங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்க பக்கமே வந்திருக்க மாட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்கக்கா. உங்களுக்கு உயிர் மேல பயம் இருந்தா ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடுங்க, இல்லனா அவ்வளவுதான் உங்களுக்கு. ஐயோ, நீங்க கோவப்படாதீங்கக்கா. நான் இப்பயே கிளம்பிடுறோம். நீங்க மட்டும் கோவப்படாதீங்க. ஹே மோட்டு, நீ கொஞ்சம் அமைதியா இரு. அக்கா, நீங்க இங்க இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்க இங்க வந்திருக்கவே மாட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்கக்கா. அதான் இப்போ தெரிஞ்சிடுச்சுல உங்களுக்கு. போங்க, கிளம்புங்க இங்க இருந்து ஃபர்ஸ்ட்.
அக்கா, நான் இப்போதான் முட்டையிடுற காலம் வந்துடுச்சு. இதுக்கு மேல எங்களால வேற வீடு கட்டிலாம் போக முடியாது. எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கக்கா. என் முட்டைகளா புரிஞ்சதும் இங்க இருந்து நாங்க போயிடுறோம்க்கா. முடியாது முடியாது, அது வரைக்கும்லாம் என்னால பொறுத்துக்க முடியாது. ஒழுங்கா இப்பவே இங்கிருந்து கிளம்புங்க. அக்கா, கொஞ்ச காலம்தான் அவகாசம் கொடுங்கக்கா. குஞ்சுங்க வந்ததும் நாங்களே போயிடுறோம். சரி சரி, உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்கு. கொஞ்ச நாள் தானே, தங்கிக்கோ. குஞ்சுங்க வந்ததும் உடனே கிளம்பிடணும், புரிஞ்சுதா? ரொம்ப நன்றி நாகினி அக்கா. நீங்க சொன்ன மாதிரியே நாங்க சீக்கிரம் போயிடுவோம். நீங்க போற வரைக்கும் அந்த மூட்டுக்குருவி வாயே திறக்க கூடாது. முக்கியமா இந்த மாதிரி என்னோட கூட்டுக்கு மேல அசிங்கம் பண்ணவே கூடாது. ஒழுங்கா துடைக்க சொல்லு. நாகினி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுச்சு. குருவிங்க வீடை சரி பண்ண ஆரம்பிச்சாங்க. நாகினி சொன்ன வாக்க காப்பாத்துமா, இல்ல குருவிங்களுக்கு நாகினினால எதனா விபரீதம் ஆகுமான்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். குருவிங்க வீட்டை சூப்பரா ரெடி பண்ணிட்டாங்க. வீட்டுக்குள்ள போய் மோட்டுவோ ரோசியும் இப்படி பேசிக்கிட்டாங்க. மோட்டு, நம்ம வரோம், இங்க யாருன்னா இருக்காங்களான்னு கூட நீ பார்க்க மாட்டியா? உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல மோட்டு. நீ எப்பதான் திருந்த போறியோ? ஏ, உன் கூட தானே நானும் வந்தேன். நீயும் நானும் ஒன்னா தானே வந்தோம். நீ தானே இந்த இடம் நல்லா இருக்கு வீடு கட்டலான்னு சொன்ன. இப்போ என்ன மட்டும் தனியா கொத்து விடுற? சரி, அதை விடு. உனக்கு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் பாத்ரூம்லாம் வந்தா தனியா போன்னு. ஆனா நீ எப்ப பார்த்தாலும் வழக்கம் போல பாக்குற இடத்தெல்லாம் போய் வச்சிருக்க. அது அது எனக்கு தோன்றதானே பண்ண முடியும். டக்குன்னு பாத்ரூம் வந்துச்சு, அப்படியே போயிட்டேன். இதெல்லாம் ஒரு குத்தமா? ஓ அப்படியா? சரி, போய் நாகினி சொன்ன மாதிரி பாத்ரூம்லாம் போய் கிளீன் பண்ணு. குகை மேல கொஞ்சம் கூட பாத்ரூம் இருக்க கூடாது, போ. மோட்டு ரோசி சொன்ன மாதிரியே நாகினி குகை மேல இருக்கிற பாத்ரூம் எல்லாம் கிளீன் பண்ணுச்சு. என் வீட்டு வேலை செய்யறது பார்த்தாதுன்னு இப்ப அடுத்தவன் வீட்டு வேலை வேற செய்ய சொல்றா. என்னை பார்த்தா இவளுக்கு பாவமாவே தெரியாது போல. ஏன் என்ன பாவம் பண்ணணும், இவளுக்கு வந்து வாக்கப்பட்டு இருக்கேன். அங்க என்னடா புலம்பிட்டு இருக்க? ஒழுங்கா கிளீன் பண்ணி தொட, வந்து பார்ப்பேன். இவ ஒருத்தி. நான் பொண்டாட்டி சொன்னாலே கேட்க மாட்டேன். இதுல நீ சொன்னா கேட்கவா போறேன்? போ போ, என்னால முடிஞ்ச வரைக்கும் தான் பண்ணுவேன். என்ன அங்க புலம்பிட்டு இருக்க? எனக்கு எதுவுமே கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லு. ஐயோ அக்கா, நான் கொகையை ஃபுல்லா தொடச்சிட்டு புதுசா எதனா பெயிண்ட் அடிக்கலாமா இல்ல அப்படியே விட்டுடலாமான்னு யோசிச்சேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் வெளியே போயிட்டு வரத்துக்குள்ள நீ ஒழுங்கா கொகையெல்லாம் கிளீன் பண்ணி வை, அது போதும். நாகினி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுச்சு. மோட்டுவும் நாகினி கொகைய நல்லா கிளீன் பண்ணி வச்சுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குருவிங்க அவங்க கொண்டு வந்த பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏ ரோசி குருவி, வெளியே வா. மோட்டு உன்னையந்தான், ரெண்டு பேரும் இங்க வெளியே வாங்க. அடைச்சா, இப்பதான் கிளீன் பண்ணிட்டு வந்தேன். நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டுது. சொல்லுங்க நாகினி அக்கா, என்ன வேணும் உங்களுக்கு? உங்க கொகையை தான் நாங்க கிளீன் பண்ணிட்டோமே. எனக்கு ரொம்ப பசிக்குது. இன்னைக்கு எனக்கு எந்த உணவுமே கிடைக்கல. அதனால உங்க கிட்ட இருக்க பழத்தெல்லாம் கொடுங்க. ஐயோ அக்கா, எங்களுக்கும் எந்த பழமும் கிடைக்கவே இல்லக்கா. நாங்களே பசிக்குது, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். சும்மா நடிக்காதீங்க. நீங்க பழம் கொண்டு வந்ததை நான் பார்த்துட்டேன். ஒழுங்கா கொடுக்குறீங்களா இல்ல இங்க இருந்து காலி பண்றீங்களா? நாகினி இப்படி பேசுறத கேட்டு ரெண்டு குருவிங்களும் வேற வழி இல்லாம அவங்க பழத்தெல்லாம் நாகினி கிட்ட கொடுத்துட்டாங்க. இனிமே எனக்கும் தினமும் சேர்த்து பழத்தை கொண்டு வந்துருங்க, புரிஞ்சுதா? ரெண்டு குருவிங்களும் வேற வழி இல்லாம தினமும் நாகினிக்கும் சேர்த்து பழம் கொண்டு வந்ததுங்க. நாட்கள் அப்படியே போச்சு. அப்போ ஒரு நாள் மோட்டு பழம் எல்லாம் எடுத்துட்டு வர காட்டுக்குள்ள போச்சு. அங்க என்ன நடந்துச்சுன்னா, என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க, நான் போயிடுறேன், என்னை விட்டுடுங்க, யாருன்னா என்னை காப்பாத்துங்களேன், காப்பாத்துங்க. இது எல்லாத்தையும் பார்த்த மூட்டுக்குருவி போய் ரோசி கிட்ட இப்படி பேசுச்சு. ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. ஐயா ஜாலி ஜாலி. ரோசி ரோசி. என்ன மோட்டு இப்படி சந்தோஷமா இருக்க? என்ன விஷயம்? சொல்லு சொல்லு, நானும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேல. ஏய், இனிமே இந்த வீடு, கீழே இருக்க கொகை எல்லாமே நமக்கு தான். நாம தான் இனிமே இந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர். கீழே இருக்க கொகையும் வாடகைக்கு விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஹே மோட்டு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நாகினிக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் நம்பல. ரோசி ரோசி, உனக்கு விஷயம் தெரியாதுல்ல. இனிமே நாகினி தொல்லையே இருக்காது. அவ வேட்டைக்காரங்க கிட்ட நல்லா மாட்டிக்கினா. எப்படியோ இந்நேரத்துக்கு அவளை கொண்டு போய் சைனால சூப் வச்சு குடிச்சிட்டு இருப்பாங்க.
ஏய் மோட்டு, என்னடா சொல்ற? ஒழுங்கா தெளிவா சொல்லு என்ன நடந்துச்சுன்னு. மோட்டு குருவி அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் ரோசி கிட்ட சொல்லுச்சு. ஏய் நாகினி பாவம்டா, அவளும் நம்மள மாதிரி ஒரு இனம் தானே, வா நம்ம போய் காப்பாத்தலாம். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஒழுங்கா நான் சொல்றத கேளு. அவ நம்மள எவ்வளோ கொடுமைப்படுத்தினா, அதனாலதான் இப்ப மாட்டிக்கிட்டா. ஏய் அவ எவ்வளவு கொடுமை வேணாலும் நம்மள பண்ணட்டும், வா அவளை போய் நம்ம முதல் காப்பாத்தலாம். 2 குருவிங்களும் நாகினிய போய் காப்பாத்த போறாங்க. நாகினி வேட்டைக்காரங்க வலையில மாட்டிட்டு இருக்கா. நான் போய் வேட்டைக்காரங்களை தசை திருப்புறேன், நீ நாகினிய வலையில இருந்து காப்பாத்திடு, சரியா? ஏ நாகினி, மாட்டிக்கினியா? என்ன கொடுமை பண்ணல, இப்போ நல்லா வசமா மாட்டிக்கினியா நீ? சார், வேட்டைக்காரன் சார், என்ன இவ ரொம்ப கொடுமை பண்ணியிருக்கா, அதனால இவளை எப்படியாச்சும் சைனாக்கு கொண்டு போயிடுங்க. ஏய் குருவி, ஒழுங்கா ஓடிடு, இல்லைன்னா உன்னையும் பிடிச்சி சூப்பு வச்சு குடிச்சிருவேன். சார், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன், ஆனால் என்னையே இப்படி பேசுறீங்களே. இவளை மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தா நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க. சரி விடுங்க. சரி சரி, கோச்சுக்காத குருவி, நாங்க வரோம், எங்க அங்க இருக்காங்கன்னு காட்டு. மோட்டு குருவி அவங்க எல்லாரையும் திசை திருப்பி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுச்சு. இவங்களெல்லாம் நான் ரொம்ப கொடுமை பண்ணல, எனக்கு இது தேவைதான், நல்லா வசமா மாட்டிக்கினேன். நாகினி கவலைப்படாத, நான் உன்னை இந்த வலையில இருந்து வெளியே எடுத்துடுறேன். ரோசி குருவி அந்த வலைய கடிச்சு நாகினிய வெளியே எடுத்துருது. 2 பேரும் அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. ரோசி பாவம் மோட்டு என்னாலதான் மாட்டிக்கிட்டான், இப்போ அவனை எப்படி காப்பாத்துறது? அவன் அதெல்லாம் ஈஸியா வந்துடுவான், நீ கவலைப்படாத. ரோசி, நான் வந்துட்டேன். அவங்கள ஒரு புதக்குழியில சிக்க வச்சுட்டேன், அப்புறம் நான் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க, உங்களை நான் ரொம்ப நிறைய கொடுமை பண்ணியிருக்கேன், என்ன நீங்க அங்க இருந்து காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. இனிமே இந்த இடம் உங்களுக்கு தான், நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம். மோட்டு குருவி, ரோசி குருவி, அப்புறம் நாகினி எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்தாங்க.